கல்யாணம் பண்ணி நல்லா வாழ ட்ரை பண்றவங்கள நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா நல்லா வாழ்றதுக்காகவே டிவோர்ஸ் பண்றவங்கள நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த வீக்கெண்ட் உங்க ஃபேமிலி கூட ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. படத்தோட பேரு ஜாரா ஹட்கே ஜாரா பச்கே. விக்கி கௌஷலும் ஜாரா அலிகானும் ஒரு மிடில் கிளாஸ் ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்காங்க. லவ் மேரேஜ் தான். ஆனா ரொமான்ஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு ஸ்பேஸே இல்லை. இவங்களுக்கு ஒரு பிரைவசியே இல்லை. இவங்க ஹால்ல தான் தூங்கணும். இவங்களுக்கு ஒரு சொந்தமான வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் இவங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கரா இருக்கு. அப்பதான் இவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமை பத்தி தெரிய வருது. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட். நார்மலா இவங்க அதுல அப்ளை பண்ண ட்ரை பண்ணும்போது அது ரிஜெக்ட் ஆயிடுது. பட் ஒரு டிவோர்ஸி அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வீடு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஏஜென்ட் மூலியமா இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க பண்ற ஃபேக் டிவோர்ஸ் டிராமா தான் இந்த படத்தோட அல்டிமேட் போர்ஷன். இருக்காங்களே சௌமியா சாவ்லா துபே அப்புறம் கபில் துபே, இவங்க 2 பேருமே பிரிஞ்சு போக விரும்புறாங்க. அதுவும் இப்பயே. நீ முதல்ல வெத்தலை துப்பிட்டு வா போ. இது கோர்ட்டு, இது பொட்டி கடை கிடையாது. எப்ப பார்த்தாலும் வெத்தலையை போட்டுக்கிட்டு போயா. IMDb இந்த படத்துக்கு 5.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபேமிலியோட வேல்யூஸ்க்கும் ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸையும் பத்தி இந்த படம் சொல்லியிருக்கிறதால நிச்சயமா இந்த படத்துக்கு 7 out of 10 ரேட்டிங்கே கொடுக்கலாம். இந்த படத்துல ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்கும். ரியல் லைஃப்ல வீடு முக்கியம் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற மனுஷங்க தான் முக்கியங்கிறத ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த படம் ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லே இருக்கு. நீங்க ஃபேமிலியோடய உட்காந்து பார்க்கலாம். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி நிறைய அண்டர்ரேட்டட் மூவிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எஸ்கொயர் வியூஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.